வணக்கம் மக்களே. காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் பிரச்சாரத்தின் பொழுது வழக்கு பதிவு செய்து போலீஸ் குவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது நேற்று பிரச்சாரம் செய்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதிக்கு ரயிலின் மூலமாக பயணம் மேற்கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட அவரை வரவேற்பதற்காக 100க்கு மேற்பட்டவர்கள் பட்டாசுகளை வெடித்து சாலைகளில் பிரச்சனைகளில் ஈடுபட்டதாகவும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாகவும் தேர்தல் விதிமுறைகளை மீறி அமைச்சர் துரைமுருகன் செயல்பட்டதாகவும் பல்வேறு வழக்குகள் அவர் மீதும் அவரது மகன் மீதும் பதிவுகள் செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றி நாம் விரிவாக பார்க்கும் பொழுது உரிய அனுமதியின்றி பட்டாசுகளை வெடித்தது, போக்குவரத்து நெரிசல்கள் மிகுந்த சாலையில் ஊர்வலமாக சென்றது மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது ஆகிய புகார்களும் எழுந்துள்ளன. அதாவது அதிமுக பிரச்சாரம் நடத்தினால் உடனடியாக வழக்குகள் பாய்கிறது. அதேபோல் திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சாரம் என்ற பெயரை கேட்டாலே திமுக நடுங்குகிறது. ஆனால் காட்பாடி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட துரைமுருகன் அவர்கள் ஊர்வலமாக செல்கிறார். ஏற்கனவே அவருக்கு கிட்டத்தட்ட அப்பகுதி மக்கள் செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். பணத்தை மட்டும் வைத்துதான் அவர் அரசியலை காட்பாடி தொகுதியில் செய்கிறார். இந்த முறை நிச்சயம் காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அது அவரது வயது மூப்பின் காரணமாக இருக்கிறது. அவர் இன்னமும் சட்டமன்றத்திற்கு சென்று மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பாதி நாட்கள் விடுமுறை எடுத்துள்ளார். அவரது தொகுதி மக்களுக்கு இதுவரைக்கும் அவர் என்ன நல்லது செய்துள்ளார் என்ற கேள்விகளும் பல கட்சி தலைவர்களும் சமூக வலைதளங்களிலும் பிரச்சாரத்தின் பொழுதும் செய்துள்ளனர். அது மட்டுமல்ல, காட்பாடி தொகுதியில் பிரச்சாரத்திற்கு கொள்ள பொழுது அவர் தேர்தல் விதிமுறைகளை மீறியதன் காரணமாக யார் மீதெல்லாம் வழக்கு பதிவுகள் பாய்ந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது காட்பாடி வட்டாட்சியர் மற்றும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் காட்பாடி காவல்துறையினர் இந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். துரைமுருகன் மற்றும் அவரது மகன் வேலூர் எம்பியுமான கதிரானந்த் மீதும், அது மட்டுமல்ல துணை மேயர் சுனில்குமார் உள்ளிட்ட மொத்தம் 8 பேர் மீதும் வழக்கு பதிவுகள் செய்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மேலும் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக நேற்று போலீஸும் குவிக்கப்பட்டுள்ளது. துரைமுருகன் அவர்கள்தான் அமைச்சராட்சிய பிறகு எதற்காக பட்டாசு வெடித்து அவரை ஊர்வலமாக கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்ற பல்வேறு விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த முறை காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் டெபாசிட்டை இழப்பார். அதற்கு காரணம் அவரது செயல்பாடு மட்டும்தான் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசைக்க முடியாத ஒரு மூத்த நிர்வாகி என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்தாரா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருப்பதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள்.